ஸ்ரீ பிரம்ம வைவர்த்த புராணம் 19ஆம் பகுதி. ராதா கிருஷ்ணர் ராதையை வழிபடுதல். கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினத்தன்று தேவி ராதையை வழிபட வேண்டும். மலர்கள், தூபம், தீபம், கந்தம், ஆபரணம், பழங்கள், இனிப்புகளுடன் 16 பொருள்களை சமர்ப்பிக்க வேண்டும். ராதையின் பெயரை முதலில் இணைத்து ராதா கிருஷ்ணா, ராதா மாதவா என்று உச்சரித்து வழிபட வேண்டும். சந்தனம், குங்குமம் பெற்று மந்தகாச முகத்துடன் அழகாக முடிந்த கூந்தல், கரம், பாதங்கள், விரல்கள் முழுவதும் ஆபரணங்களுடன் அவள் காட்சி தருவாள். வராக கல்பத்தில் தேவி ராதை கோகுலத்தில் ரிஷபானு தேவர் மற்றும் கீர்த்திதா என்று அழைக்கப்படும் கலாவதி தம்பதியருக்கு திருமகளாய் தோன்றினாள். வைசியர்களான அவர்கள் அவளை ராயணன் என்ற வைசியனுக்கு திருமணம் முடிக்க முனைந்த போது அவள் தன் நிழலை அங்கு விட்டுவிட்டு கோலோகத்திற்கு திரும்பி வந்து விட்டாள். நிழலுக்கும் ராயணனுக்கும் திருமணம் நிகழ்ந்தது. 12 வயதான ராதையின் நிழலுக்கே விவாகம் நடந்தது. அதன் பின் 14 ஆண்டுகள் கழித்து கோகுலத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பிறந்தான். நந்தகோபர் மனைவி யசோதையின் சகோதரனே ராயணன். அவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு தாய் மாமன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், தேவி ராதை கோகுலத்தில் சில காலம் வாழ்ந்து பிறகு பிரிந்தனர். கோகுலத்தில் ஓர் நாள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விரஜை என்பவளுடன் ஆடிக்கொண்டிருக்கையில் அது குறித்து கேள்விப்பட்ட ராதை தேரேறி அவனிடம் விரைந்தாள். அவளிடம் பொறாமை, கோபம் குடிகொண்டிருந்தது. இது குறித்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் தோழனான சுதாமன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை எச்சரித்தான். எல்லோரும் ஓடிவிட விரஜை மட்டும் தற்கொலை செய்து கொண்டாள். கோலோகத்தை சுற்றி விரஜா ஒரு நதியானாள். அவள் தோழிகள் அதன் உபநதிகள் ஆயினர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனோ விரஜாவோ இல்லாதது கண்ட தேவி ஸ்ரீ ராதை தன் இருப்பிடம் திரும்பினாள். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சுதாமனை கண்டவுடன் ராதை கண்டவாறு ஏசினாள். இதனால் கோபம் கொண்ட சுதாமா ராதையை திரும்ப திட்டினான். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் எதிரில் அவமானப்பட்ட தேவி ராதை சுதாமனை அசுரனாகும்படி சாபம் கொடுத்தாள். உடனே சுதாமனும் அவளை இடைக்குலத்தில் பிறந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பிரிந்து அவதிப்பட வேண்டும் என்று சாபம் அளித்தான். சாபம் கொடுத்த பின்னர் அனைவரும் கோலோகம் அடைந்தனர். தேவி ராதையை வழிபடுவதால் துரதிருஷ்டங்களும் உடல் நல குறைவும் நீங்கும். சுயஜனன் என்ற மன்னன் ஒரு சமயம் சுதபாசன் என்ற அந்தணனால் சபிக்கப்பட்டான். உன்னை லக்ஷ்மி விட்டு செல்வாள், உன் ராஜ்யத்தை இழப்பாய், மந்த புத்தியுடன் தொழு நோயால் பாதிக்கப்படுவாய் என்று பிராமணன் சபித்தான். மன்னன் மன்னிப்பு வேண்ட சுதபாசன் எனும் அந்த அந்தணன் தேவி ராதையை பூஜித்து வழிபட்டு சாப நிவாரணம் பெறுமாறு கூறிட மன்னன் அவ்வாறே செய்து தொல்லைகள் நீங்க பெற்றான். 19ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.